எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்பொழுது 2026 ஆனி மாதம் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது அப்படிங்கிறத எப்போது பார்த்தலாம். மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிக்காரர்களுக்கு தனித்தனியாக என்னென்ன பலன்கள் நடக்கிறதுன்றது இப்போது பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த 2026 ஆனி மாதத்தில் முக்கியமான கிரக பயிற்சிகள் ஏதாவது இருக்கா, கிரக நிலைகள் எப்படி இருக்குது, அது 12 ராசிக்காரர்களுக்கு அவசியமான ஒன்று. ஐயா, சூரியன் மிதுனத்திற்கு வந்து விடுவார். மாதத்தின் ஆரம்பத்திலிருந்து மாதத்தின் இறுதி நாள் வரைக்குமே சூரியன் மிதுனத்தில் இருப்பது தான் இந்த ஆனி மாதம்னு சொல்கிறோம். அப்போ மிதுன வீட்டிற்கு அவர் மாறக்கூடிய அமைப்பு, புதனுடைய வீட்டிற்கு மாறக்கூடிய அமைப்பு, மிகப்பெரிய கோச்சார ரீதியாக எல்லாவற்றையும் பாதிக்கக்கூடிய சனி நல்ல மீனத்திலே இருக்கிறார். இருக்கிற இடத்துலையே இந்த மாதம் முழுக்க இருக்கிறார். அவர் எந்த விதமான மாற்றத்தை அடையிறதில்லை. இதில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, உச்ச குரு சனியை பார்ப்பது என்பது சனியால் இதுவரை தொல்லைகளை அனுபவித்து கொண்டிருந்த எல்லாருக்குமே அப்படி ஒன்றும் பெரிய கஷ்ட நஷ்டங்கள் இருக்காதுன்றதை காட்டுது. சனிக்கடுத்து 2ஆம் நிலை நல்ல கிரகமான குரு பகவான் இப்போ தான் போன ஜூன் மாதம் 2ஆம் தேதி தான் மாறி இருக்கிறார். ஒரு 10-15 நாட்களுக்கு முன்னாடி மாறினது. கடகத்தில் அவர் உச்சகுருவாக இருப்பது மிகப்பெரிய யோகம். செவ்வாய் 2 இடங்கள்லேயே மாறி இருப்பார். செவ்வாய் பயிற்சி இந்த மாதம் நடக்குது. முதல்ல மேஷத்தில் ஆட்சியாக இருக்கக்கூடிய மேஷராசிக்காரர்கள் செவ்வாயை யோகா அமைப்பாக கொண்டவர்கள் எல்லாருக்குமே நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய நிலையிலிருந்து இந்த ஆனி மாதத்தில் ரிஷப வீட்டிற்கு அவர் மாறுவதும், வக்கர நிலையில் இருக்கக்கூடிய புதன் கடகத்திற்கும் மிதுனத்திற்கும் மாறி மாறி வருவதும், சிம்மத்திற்கு சுக்கிரன் மாறி போகிறதுமான ஒரு கிரக நிலைமையில் தாங்க இப்போ இருக்குது. ராகு யாரையும் பீடிக்கலை. பொதுவாகவே ராகு கேதுக்கள் யாரையாவது ஒருத்தரை பீடிச்சாங்கன்னா, அதாவது ராகு கேதுக்களோடு யாராவது ஒருத்தர் இணைஞ்சிருந்தாங்கன்னா, அந்த கிரகத்துடைய ஒரு தன்மைகள் நன்மைகள் அந்த ராசிக்காரர்களுக்கு அது ஒரு யோகமான இருந்தால் அது கிடைக்காம போயிடும். அந்த மாதிரியான அமைப்புகள் எதுவுமே இந்த ஆனி மாதத்தில் கண்டிப்பாக கிடையாது. ஆக ஆனி மாதத்தில் பரவலான நிலையில் சனியிலிருந்து சுக்கிரன் வரைக்கும், மீனத்திலிருந்து சிம்மம் வரைக்கும் பரவலான நிலைமைகளில் இப்போது இருக்கிறது ஒரு பெரிய யோகமான ஒரு அமைப்புங்க. கஷ்டப்பட்டு கொண்டிருக்க அஷ்டம சனியிலையும் ஜன்ம சனியிலையும் மீனராசிக்காரங்களும் சிம்ம ராசிக்காரங்களும் இப்போ நல்லா இல்லைங்க. குறிப்பாக மீனராசியை சேர்ந்த இளைய பருவத்தினருக்கு கடுமையான ஒரு சாதகமற்ற பலன்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி சிம்ம ராசியில் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு போன மாதத்திலிருந்து டைம் நல்லா இல்லை. அதுக்கு முன்னாடி மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பெரிய ஒரு மாதிரியான இக்கட்டுன்னா என்னங்க, அவரவருடைய பிறந்த ஜாதக அமைப்பிற்கு ஏற்றார் போல் முன்னால் போனால் கடிக்குது, பின்னால் போனால் உதைக்குதுன்ற ஒரு நிலைமைகள் கண்டிப்பாக இருந்து வந்தன. அந்த நிலைமைகள் எல்லாம் இப்போது ஆனி மாதத்தில் ஓரளவிற்கு சனியை உச்சகுரு பார்க்கிற காரணத்தினால ஒரு கட்டுக்குள் இருக்கக்கூடிய அமைப்புகள் தாங்க நிச்சயமாக இருக்கிறது. பெரிய சோதனைகள் எதுவும் இப்போதைக்கு கண்டிப்பாக வராது. 12 ராசிக்காரர்களுக்கும் சுபர்கள் என்று சொல்லப்படக்கூடிய புதன் குரு சுக்கிரன் 3 பேருமே இந்த ஆனி மாதத்தில் கடக வீட்டில் உச்சமாக இருக்கக்கூடிய தன்மை, ஆனி மாதத்தின் நடுப்பகுதியில் ஆனி பௌர்ணமி என்று சொல்லப்படக்கூடிய, அப்படியே அந்த ஆனி மூலம் என்று சொல்லப்படக்கூடிய அமைப்பில் ஒரு பௌர்ணமி நிலைமைகளில் சந்திர அதியோகத்தில் அந்த புதனும் சுக்கிரனும் குருவும் ஒரே நேரத்தில் ஜூலை மாதம் 1ஆம் தேதியாக இருக்கலாம். ஆனி மாதத்தின் நடுப்பகுதியில் ஆனி மாதத்தின் 15-16ஆம் தேதிகளில் பார்த்தீங்கன்னா பௌர்ணமி அமைப்பில் சந்திரனும் வலுவாக இருக்கிறார், புதனும் சுக்கிரனும் குருவும் கடகத்தில் வலுவாக இருக்கிறார்கள். ஆகவே கிட்டத்தட்ட எல்லோருமே ஓரளவிற்கு வரவேற்கக்கூடிய நல்ல மாதமாகவே அமைஞ்சிருக்குங்க இந்த ஆனி மாதம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றங்களை இந்த ஆனி மாதம் தருங்க. அட்டகாசமான மாதமாக கண்டிப்பாக இந்த மாதம் இருக்கும். இதற்கும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஏன்னா உச்சகுரு ராசியை பார்க்க போகிறார். ஆனி மாதம் பிற்பகுதியில் உங்கள் ராசிநாதனே ராசியை பார்க்க போகிறார். 5 குடையவரும் ராசிநாதனும் சேர்ந்தாற் போல ராசியை ஒரே நேரத்தில் பார்ப்பது என்பது அப்படியே, அதாவது கண்ணா 2 லெடுத்திங்க ஆசையா, கரும்பு தின்ன கூலியா, பருத்தி புடவையாக காய்க்குது, பழம் நழுவி பால் அவ்வளவு, இப்படியே சொல்லிக்கிட்டே போகலாம். விருச்சிகராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்துலேருந்து நல்லதுகள் நடக்க ஆரம்பிக்கும். ஒன்றே என்னென்னா, இந்த மாதமே எல்லாம் கொட்டிடாது. இந்த மாதத்துலேயே நம்ம பிரச்சனைகள்லாம் தீர்ந்துடாது. நம்ம பிரச்சனை தலைக்கு மேலே இல்லை, வீட்டுக்கு மேலே கோபுரத்துக்கு மேலே உட்காந்துட்டு இருக்கு பிரச்சனைகள் படிப்படியாக தீரும் என்கின்ற நம்பிக்கையும் தீர ஆரம்பிக்கின்றதை கண்கூடாக பார்க்கக்கூடிய அமைப்பும் இந்த மாதத்திலிருந்து ஆரம்பிக்குது. ஒரு 6 மாதத்திற்குள்ளே இப்போ இருக்கிற எல்லா பிரச்சனையும் ஜாம்னு வெற்றிகரமாக சமாளிக்கக்கூடிய தன்மைகள் விருச்சிகராசிக்காரர்களுக்கு ஒரு 10-15 நாட்களாகவே ஆரம்பித்திருக்கின்றன. ராசிநாதன் ராசியை பார்க்கின்ற காரணத்தினால் மிகப்பெரிய தைரியம், உற்சாகம், புத்துணர்ச்சி போன்றவைகள் கண்டிப்பாக கிடைக்கும். எதையும் சமாளிக்கக்கூடிய தைரியம் கிடைக்கிறதே பெரிய விஷயம் இல்லையா? 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியை உச்சகுரு பார்க்கின்ற காரணத்தினால் அதிர்ஷ்டம் நமக்கு வேலையே செய்யலையே நினச்சிக்கிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே அதிர்ஷ்ட தேவதை உங்களுடைய பக்கத்திலே உட்கார்ந்துருக்கிறான்ற மாதிரியான உணர்வுகள் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. வேலை, தொழில், வியாபாரம் போன்ற அமைப்புகள் நல்லா இருக்கும். பாக்கியங்கள் கிடைக்கும், புத்திர பாக்கியம் கிடைக்கும்.
கல்யாணம் ஆகிறதுக்கான அனுமதி, கல்யாணம் ஆகிறதுக்கான ஆதரவுகள், கல்யாணம் ஆகிறதுக்கான நிச்சயம் போன்றவைகள் கண்கூடாக நடக்கக்கூடிய அமைப்போல் இப்போது இளைய பருவத்தினர் பார்க்க முடியும். புத்திரபாக்கியம் உண்டு. இது வரைக்கும் என்னென்ன உங்களுக்கு கிடைக்கலன்னு நினச்சிருக்கிறீங்களோ, ஒரு வண்டி வாங்க முடியல, ஒரு கார் வாங்க முடியல, அல்லது நம்ம ஒரு விஷயத்தை நினைக்கிறதுக்கு இவர் தடையாக இருக்கிறாரு, இதுதான் என்னுடைய கோல், இதுதான் என்னுடைய லட்சியம், ஆனால் இதனால் இது தடைப்படுகிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நந்தி விலகுதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க இல்லையா, உங்களுக்கு முன்னால் உட்கார்ந்து கொண்டிருக்கக்கூடிய நந்தி விலகக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இப்போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உண்டு. அதுவும் உச்சகுருவுடைய பார்வை என்பது ராசிக்கு கிடைப்பது என்பது மிகப்பெரிய புத்துணர்ச்சியை விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கொடுக்கக்கூடியது. ஆகவே படிப்படியாக தாங்க நடக்கும். ராசி பலன் நீங்கள் சொல்கிறதெல்லாம் நல்லா தாங்க இருக்குது, கேட்குறதுக்கு நல்லா இருக்குது, ஆனால் ஒன்றும் நடக்கலையே அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே கூட விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய சிறப்பான முன்னேற்றங்கள் வந்துவிட்டது என்பதை நீங்களே உணரக்கூடிய தன்மைகள் உண்டு. சூரியன் 8ல் மறைகிறாரு, அதாவது ஜீவனாதிபதி 8ல் மறைகிறாரு. அதனால் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். சரி, அலைஞ்சா தானே, கஷ்டப்பட்டா தானே காசு. வேலை சார்ந்த விஷயங்களில் தூர பயணங்கள் அதிகம் வரக்கூடிய தன்மைகள் இந்த மாதம் முழுவதும் உண்டு. சிலருக்கு பார்த்திங்கன்னா வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் சார்ந்த விஷயங்களில் ரொம்ப கடினமான உழைப்பு, ஆனி மாதம் 20ஆம் தேதிக்கு பிறகு அந்த உழைப்பின் காரணமாக கிடைக்கக்கூடிய வெற்றி, இந்த மாதிரியான விஷயங்கள் வரும். ஆனாலும் எதிலும் ஒரு நன்மைகள் அதிகமாக இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சந்தோஷத்தை அதிகப்படுத்தி தரக்கூடிய உச்சகுருவின் பார்வையினால் எதையும் சாதிக்கக்கூடிய நல்ல மாதம் 2026 ஆனி மாதம். எதையும் சமாளிக்கக்கூடிய தைரியம் கிடைக்கிறதே பெரிய விஷயம் இல்லையா? 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியை உச்சகுரு பார்க்கின்ற காரணத்தினால் அதிர்ஷ்டம் நமக்கு வேலையே செய்யலையே நினச்சிக்கிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே அதிர்ஷ்ட தேவதை உங்களுடைய பக்கத்திலே உட்கார்ந்துருக்கிறான்ற மாதிரியான உணர்வுகள் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. வேலை, தொழில், வியாபாரம் போன்ற அமைப்புகள் நல்லா இருக்கும். பாக்கியங்கள் கிடைக்கும், புத்திர பாக்கியம் கிடைக்கும். கல்யாணம் ஆகிறதுக்கான அனுமதி, கல்யாணம் ஆகிறதுக்கான ஆதரவுகள், கல்யாணம் ஆகிறதுக்கான நிச்சயம் போன்றவைகள் கண்கூடாக நடக்கக்கூடிய அமைப்போல் இப்போது இளைய பருவத்தினர் பார்க்க முடியும். புத்திரபாக்கியம் உண்டு. இது வரைக்கும் என்னென்ன உங்களுக்கு கிடைக்கலன்னு நினச்சிருக்கிறீங்களோ, ஒரு வண்டி வாங்க முடியல, ஒரு கார் வாங்க முடியல, அல்லது நம்ம ஒரு விஷயத்தை நினைக்கிறதுக்கு இவர் தடையாக இருக்கிறாரு, இதுதான் என்னுடைய கோல், இதுதான் என்னுடைய லட்சியம், ஆனால் இதனால் இது தடைப்படுகிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நந்தி விலகுதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க இல்லையா, உங்களுக்கு முன்னால் உட்கார்ந்து கொண்டிருக்கக்கூடிய நந்தி விலகக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இப்போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உண்டு. அதுவும் உச்சகுருவுடைய பார்வை என்பது ராசிக்கு கிடைப்பது என்பது மிகப்பெரிய புத்துணர்ச்சியை விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கொடுக்கக்கூடியது. ஆகவே படிப்படியாக தாங்க நடக்கும். ராசி பலன் நீங்கள் சொல்கிறதெல்லாம் நல்லா தாங்க இருக்குது, கேட்குறதுக்கு நல்லா இருக்குது, ஆனால் ஒன்றும் நடக்கலையே அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே கூட விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய சிறப்பான முன்னேற்றங்கள் வந்துவிட்டது என்பதை நீங்களே உணரக்கூடிய தன்மைகள் உண்டு. சூரியன் 8ல் மறைகிறாரு, அதாவது ஜீவனாதிபதி 8ல் மறைகிறாரு. அதனால் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். சரி, அலைஞ்சா தானே, கஷ்டப்பட்டா தானே காசு. வேலை சார்ந்த விஷயங்களில் தூர பயணங்கள் அதிகம் வரக்கூடிய தன்மைகள் இந்த மாதம் முழுவதும் உண்டு. சிலருக்கு பார்த்திங்கன்னா வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் சார்ந்த விஷயங்களில் ரொம்ப கடினமான உழைப்பு, ஆனி மாதம் 20ஆம் தேதிக்கு பிறகு அந்த உழைப்பின் காரணமாக கிடைக்கக்கூடிய வெற்றி, இந்த மாதிரியான விஷயங்கள் வரும். ஆனாலும் எதிலும் ஒரு நன்மைகள் அதிகமாக இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சந்தோஷத்தை அதிகப்படுத்தி தரக்கூடிய உச்சகுருவின் பார்வையினால் எதையும் சாதிக்கக்கூடிய நல்ல மாதம் 2026 ஆனி மாதம்.